பவி இன்டகிரேட் ஃபார்ம் கனிவர் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது டாப் கிளாஸான சோஜத் மேலுங்க. பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சு. பல் சேர்ந்து இப்போ ஒரு 2-3 மாதம் இருக்குங்க. நல்ல தரமான கடாய். இது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்மகிட்ட இருக்குது. மொத்தம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எபோவ் 80 கேஜி வருங்க. 80-82 கிலோ அந்த சைஸில் இருக்குது. ரெண்டுமே வந்து நல்ல குணங்க. ஃபஸ்ட்டு வாரப்போ இடிக்கிறத வந்துட்டு இருந்ததுங்க. இப்போ வந்து நம்மகிட்ட நல்லா பழகிக்கிச்சு. வந்து இப்படி உரசறக்கு தான் வரும். ஓரியாண்டம்னா மட்டும்தான் அது அந்த வேலையை காமிக்கணும் வைங்களேன். மற்றபடி வந்து இது நல்லா சாஃப்ட் டைப்பாக தான் இருக்குது. இது வந்து இப்போ நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குங்க. நல்லா ஆக்டிவாக இருக்குது. நல்ல தரமான கடாய்ங்க. இந்த ப்ரீடிங்க்கு வேணுன்னா இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கலாங்க. ஏன்னா இதுக்குள்ளே வர குட்டி அனைத்துமே பார்த்திங்கன்னா டாப் கிளாஸாக வருது. இது போட்ட குட்டி அனைத்துமே வந்து கிடாய் சாயிலே வரணும் வைங்களேன். நாட்டாட்டுக்கே போட்டாலுமே அதோட குட்டி வந்து நல்லா க்ரோத் நல்லா வருதுங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 80-82 கிலோ இருக்குங்க. இது இருக்கக்கூடிய இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமையில் மூத்தம்பாளையம்ங்கிற ஊரில் நம்மகிட்ட தான் இருக்குங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணால் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடாயை பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. வால் சுழி எதுவும் இல்லை. மற்றபடி தலை சுற்றுறது அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. தெளிவாக இருக்குது. தீனி தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடாய் வந்து வளர்ப்புக்கு வாங்குறவி வந்து தாராளமாக எடுக்கலாங்க. ஏன்னா இதுக்குள்ளே ஒரு குட்டி தான் எனக்கு அதுக்கான ரிசல்ட் நல்லாயிருக்கு. பக்ரீத்துக்கு வேணுங்கிற நண்பர்களும் தாராளமாக வாங்கிக்கலாம். இது மாதிரி மொத்தம் 2 கடாய் இருக்குங்க. ரெண்டுமே வந்து 80 கிலோ சைஸில் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக நேரில் வந்து பார்த்து எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். விற்பனை விலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிரடை வந்து கிலோ 450 அப்படிங்கிறப்ப சேல் பண்ணிட்டுருக்கோம். நேரில் வந்து பார்க்குறப்போ இன்னொரு 10 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 440ங்கிறப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது கம்மியாக பண்ணுறது கொஞ்சம் சாத்தியம் இல்லைங்க. இந்த கடாயை வந்து எடுத்தது வந்து ராஜஸ்தானில் எடுத்ததுங்க. அங்கே எடுத்து இப்போ நம்மகிட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும். 7 மாதமாக நம்ம நண்பர்கிட்ட இருந்தது. இப்போ தான் நாம் எடுத்திருக்கோம். நிறைய டைம் நம்ம ஆடுகளுக்கு ப்ரீடிங் வேணுங்கன்னு தொலை வரப்போ இது மாதிரி கடாயெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்குங்க. ஒவ்வொரு கடாய் பார்த்திங்கன்னா உழுவுற குட்டி அனைத்துமே வந்து ரிசல்ட் இல்லாத இருக்கும். வால்ச்சுலியோடு விழுவும். இந்த கடாய்க்கு உழுவுறதெல்லாம் வால்ச்சுலி எதுவும் உழுவுறது இல்லைங்க. நல்ல தரமாக நல்லா நெட்டு போக்க விழுந்தது. இதையெல்லாம் வந்து நம்ம கண் கூட வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃபார்மில் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கடாயை வந்து இதில் நம்ம ப்ரீடிங் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். இப்போ நம்மளுதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஆடுகள் வந்து இதுக்கு மேட் ஆகிருக்கு. மேட்டானதுலேருந்து நம்ம குட்டி எடுத்துக்கலாம். அதனால தான் இதை கொடுக்குறேங்க. மேலும் தகவல் வேணுன்னா என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.